டெல்லி கிரிக்கெட் சங்க முறைகேடு தொடர்பாக புதிய குற்றச்சாட்டுகளை வெளிப்படுத்திய எம்பி கீர்த்தி ஆசாத்தை கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி பாரதிய ஜனதா கட்சி தலைமை இடைநீக்கம் செய்துள்ளது. ஆனால் இதுகுறித்து தனக்கு உரிய விளக்கம் அளிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ள கீர்த்தி ஆசாத், பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களிடம் முறையிடப் போவதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம். டெல்லி கிரிக்கெட் சங்க ஊழல் தொடர்பான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததற்காக பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கீர்த்தி ஆசாத் அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த இடைநீக்கம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள கீர்த்தி ஆசாத் அவர்கள், நான் என்ன காரணத்திற்காக இடைநீக்கம் செய்யப்பட்டேன் என்பதை கட்சி தலைமை உடனடியாக எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் கட்சி தலைமையிலிருந்து எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த இடைநீக்கம் தொடர்பான கடிதத்தில் கூட நான் எதற்காக இடைநீக்கம் செய்யப்பட்டேன் என்பது தொடர்பான எந்தவிதமான விளக்கமும் அளிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு நான் என்ன காரணத்திற்காக இடைநீக்கம் செய்யப்பட்டேன், ஊழல் குறித்து நான் பேசியதற்காகத்தான் இடைநீக்கம் செய்யப்பட்டனா என்பது குறித்த அனைத்து விஷயங்களையும் மிக தெளிவாக விளக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அவர் மிக முக்கியமாக தெரிவித்திருப்பது என்னவென்றால், உண்மை பேசுவதும் ஊழல் தொடர்பான விவகாரங்களை வெளிக்கொணர்வதும் தவறு என்றால் நான் தொடர்ந்து அந்த தவறுகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்றும் ஒரு சவாலாகவே தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் உள்கட்சி பூசலானது பூதாகரமாக வெடித்திருக்கின்றது. ஏற்கனவே மூத்தவர்களான அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருந்தார்கள். அதன் பின்னர் சத்ருகன் சின்ஹா அவர்களும், நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள சத்ருகன் சின்ஹா அவர்களும் இவர்களுக்கு எதிரான பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது கீர்த்தி ஆசாத்தும் அதே வழியில் இணைந்திருப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருப்பதாகவே கருதப்படுகின்றது. கீர்த்தி ஆசாத்திற்கு உரிய விளக்கங்கள் அளிக்கப்படுமா அல்லது அவர் தற்பொழுது பேசியதற்காக அவர் மீது மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்பதனை நாம் பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் நிரஞ்சன், நியூஸ் 7 தமிழ்.